உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாவற்றுக்கும் நல்லவை மட்டுமே கொடுக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, இந்த குரு பெயர்ச்சியிலையாவது நான் வீடு வாங்கிடுவேன், வண்டி வாங்கிடுவேன், வாகனம் வாங்கிடுவேன், எனக்குன்னு திருமணம் நடந்துருமா, புதையல் கிடச்சிருமா மேடம், லாட்ரி சீட்டு யோகம் கிடைக்குமா, ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதை படிச்சிருவேன்ற மாதிரி உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்குமான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு சுபத்துவமான கிரகம் தான் குரு. அந்த குரு பயிற்சி ஒவ்வொருவருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்ம ராசினர்களுக்கு இந்த குரு என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் மேடம் 11ஆம் இடத்துலேருந்தே ஒன்றும் பண்ணலை, அதுக்கே நிறைய போராட்டத்தை ஃபேஸ் பண்ணி இப்போ தான் வந்து உட்காந்துருக்கோம், அதில் 12 வேற குரு வராராம்மா, ஏற்கனவே செலவு சொல்ல முடியல, நானே என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன், இல்லை நீங்கள் வேறு குரு பயிற்சின்னு வேறு வந்துட்டீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு தானே பார்க்க வந்திருக்கீங்க. 12ஆம் இடத்துல குரு இருக்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி குரு 12ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது நியூ பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணும். ஒன்று முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய இடம் தான் 12ஆம் இடம். குரு அமர்ற இடம் வந்து பார்க்குற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அது ஆல்மோஸ்ட் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வை செய்ய போகிறார். 4ஆம் இடம் தான் சுயம் சார்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள், படிப்பு, நிறைய பேருக்கு மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு நிகழும். குடும்பம் அப்படின்னு சொன்னால் அது 4ஆம் இடம். சொந்த பந்தம் அப்படின்னா அது 4ஆம் இடம். குடும்பமாக சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் எல்லாம் 4ஆம் இடம். அப்போ இதெல்லாம் இந்த தடவை நிகழ காத்திருக்கிறது யாருக்கு? சிம்மராசிக்காரர்கள். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் வழுக்க போயிடும். தொழிலில் இருந்த நெகட்டிவிட்டி வெளில வரப்போகுது. ஏன்டா இங்கே வேலை பார்க்குறோன்ற அளவுக்கு ஒரு வருஷமாக கேது உங்களை பாடாக படுத்தியிருப்பார். இந்த தடவை அதுலேருந்து ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு புதிய இடமாற்றம், வேலை மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு மாதிரி அங்காய்ப்பாக இருந்தது, ஒரு மாதிரி அப்படியே ஏதோ போயிட்டு இருந்த அமைப்பு, வெள்ளையே சொல்ல முடியல, ஆனால் என்னால் மட்டும் உணர முடியுதுன்ற மாதிரி இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல குரு வர்றது அப்படின்றதே வந்து வெளிநாட்டு வாழ்வியலை சொல்கிறது. யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களோ இந்த தடவை போவீங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே வருவீங்க, ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் ஆனால் ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிந்தனையில் சிவபலம் அதிகரிக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். 12ஆம் இடம் அப்படின்றது இறை கடாட்சம், இறை அருள், இறையை உணரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே தலைக்கு மேலே கேது உட்காந்துருக்கா. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணணும்னா நிறைய இன்ட்யூஷன் பவரை கிரியேட் பண்ணும். நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு வாக்குப்பளித்தம் வரும். ஏன்னா சனி வர 2ஆம் வீட்டை பார்க்குறேன். நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இதில் வாக்குப்பளித்தம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை போயிடுச்சு, இன்னும் வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வேலை கிடைச்சே தீரும். உங்களுக்கான ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டோட கிடைக்கும். திருமணமே ஆகலைன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு 34 வயசாச்சு, 30 வயசாச்சு, திருமணம் ஆகலையா, இந்த தடவை திருமணம் ஆகும். அஷ்டம சனி அந்த சனி 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 7க்கு 2 தான் 8ஆம் இடம். 8ஆம் இடம் வலுவாக இருந்தால் தான் மாமனார் மாமியார் வீடுக்குள்ளே ஒரு அமைப்பே வரும். இப்போ மாமனார் மாமியார் வீடு இயங்கணும்னா உங்களுக்கு திருமணமானால் தான் அது இயங்கும். திருமணம் ஆகியிருந்து ஒரு மாதிரி கவலையாக இருக்கிறவங்க கூட இந்த தடவை குரு பயிற்சியின் மூலமாக ஒரு இணக்கத்திற்குள் வருவீர்கள். நினச்ச காரியம் கைகூடும். என்ன கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சி இருக்கும், ஆனால் தொழில் அலைச்சலோடு கூடிய வளர்ச்சி இருக்கும். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த இடத்த கொஞ்சம் விரிவுபடுத்துவார்ன்ற போது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் மட்டும் கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம். நிறைய மறைமுக எதிரிகள், மறைமுக போட்டியாளர்களை இந்த தடவை ஃபேஸ் பண்ணுவீங்க. நான் பார்க்குற பார்வை வந்து ஆல்மோஸ்ட் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இருக்கிற காரை மாற்றிட்டு புது கார் வாங்கலாமா, இருக்கிற பைக்கு போட்டு புது பைக் வாங்கலாமான்னு தோணும் யாருக்கு? சிம்மத்துக்கு. அதே மாதிரி குழந்தைகளுடைய மேற்படிப்புக்காக, உங்களுடைய மேற்படிப்புக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். நிறைய எங்கேயாவது ஏறி இருக்கிற இடம், தண்ணி இருக்கிற இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு வரணும்னு தோணும். அந்த மாதிரி இடத்துக்கு உங்களை காலம் கூட்டி கொண்டு போய் விடும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ கடாட்சம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். குரு இங்கேருந்து பார்க்கும்போது என் பிள்ளைய எதையாவது பண்ணுற, நீ பண்ணிடுவேன்ற மாதிரி சனியை மண்டையிலேயே போடுவார். ஆட்டம் காட்டணும், ஆனால் சனி கூட அப்படியே அடங்கி போய் சரிப்பா உன் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்ற அளவுக்கு வந்துடுவார். பெரிய 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 பிரச்சனைலேருந்து நிவர்த்தி. அதுவும் அக்டோபர் மாதம்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ராசா கையில் பிடிக்க முடியும். சிவராஜ யோகம் உருவாகும். அங்கே வந்து உட்காந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்க்கக்கூடிய பார்வை 7ஆம் பார்வையோ திரும்ப வைகை. இந்த பக்கம்
9ஆம் பார்வையோடு அமையும். கடாட்சம், தொழில் விருத்தி, அப்பா தொழிலில் பண்ணுறது, அப்பாவுடைய பேர் புகழை கலக்கம் உண்டாக்குன விஷயத்தெல்லாம் சரி பண்ணுறது, இதெல்லாம் அக்டோபருக்கு மேலே நடக்கும். உன்னை தக்க வைக்கிறதுக்காக போராடிய போராட்டமெல்லாம் சரியாகும். திடீர்னு எதிர்பார்க்கல, எங்களையே ஒரு மாதிரி வச்சு செய்தே கடவுள் அப்படின்ற மாதிரி இந்த நிலைமையெல்லாம் மாறி அதிர்ஷ்ட காற்று வீசும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம். அதுவும் அஷ்டம இருக்கும்போது அந்த சனியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி குரு வர்றது அப்படின்றதே நீங்கள் நல்ல மனசாக இருந்ததுக்காக ஒரு பலனாக கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாகத்தான் நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும்? சிம்ம ராசிக்காரங்க 12ஆம் இடத்துல குரு வரனால இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அதில் மட்டும் கவனம். ஒரு வேலை இருக்குன்னா இன்னொரு வேலை கிடச்சா மட்டும் இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணுங்க. அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் நடக்கும். இன்னொன்று என்ன, எக்ஸ்பெக்டேஷன் இந்த கோரில் போய் நிற்பீங்க. நீங்களாக ஒரு கற்பனை, ஒரு ஒரு இது அது எல்லாமே இந்த 12ஆம் இடத்துக்கு நடக்கும். ஏன்னா இருக்கிறதும் சந்திரனுடைய வீடு. அப்போ கொஞ்சம் கற்பனை வளத்தை கம்மியாக வச்சுக்கணும். எதிர்பார்க்காம பண இழப்புகள் நேரிடும். பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செலவுகள் வரும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கான செலவுகளாக இருக்கும். நல்லதுக்கு தான் செலவு பண்ணுவீங்க. வீடு வாங்கினா செலவு இல்லாமல் வீடு வாங்குவீங்க, இடம் வாங்கினா வீடு செலவு இல்லாமல் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். அது வேணால் ஒரு கேரண்டி கொடுக்கலாம். 12ஆம் இடத்துல குரு வரும்போது கொஞ்சம் சுப செலவுகளை உங்களை அதிகப்படுத்துவார். ஆனால் நிறைய குழந்தைகளுக்காக, நிறைய உங்களுக்காக நீங்கள் சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு பெயரெடுத்து கொடுக்குற அளவுக்கு இந்த வருவாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. அக்டோபர் 31 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் வரக்கூடிய குரு சிவராஜ யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். அது ஆல்ரெடி கேது இருக்கான். கேள யோகமும் சேர்ந்து இயங்கும். அந்த இடத்துல கோடீஸ்வர யோகம் தான். இது வரைக்கும் இந்த இடத்துல இருந்தால் எனக்கு ஓகேன்ற மாதிரி ஒரு எல்லை வைத்திருப்பீர்கள். அந்த எல்லையை ரீச் பண்ணுவீங்க. சாதாரண ஆளாக இருந்தால் மிகப்பெரிய ஆளாக மாறுவீங்க. பெயர் புகழ் உங்களை தேடி வரும். கௌரவத்தின் மீது ஒரு மோகம் வரும். சொந்த தொழிலுக்குள்ளே இறங்குவீங்க. இது வரைக்கும் சொந்த தொழில் தொடக்க பயமாக இருந்து சிம்மராசிக்காரர்கள் சொந்த தொழிலுக்குள்ளே இறங்குவீங்க. அதன் மூலமாக ஒரு வருமானம் வரும். அது திரும்பவும் சொல்கிற மாதிரி வேலையில் ஏதோ ஒரு செக் வைக்க போகிறாரு சனி. வேலையை விடுறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இல்லாட்டி ஏன்னா 10ஆம் இடத்துக்கு 8ல் உட்காந்து 10 பார்ப்பார். அப்போ இந்த 10ஆம் இடத்துல சனி பார்க்குறது வேலையில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் குரு பார்க்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் ஓரளவுக்கு சரியாக போயிடும் தான். இருந்தாலுமே வேலை குறித்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம். அதே மாதிரி அடிவயிறு, தொடைப்பகுதி, காஃப் மசில் இது 3மே கவனம். கால் நரம்பு அப்படியே இழுக்கும். நிறையா சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் உள்ளே இருக்கும். அதெல்லாம் சரியாக போயிடும். அக்டோபருக்கு அப்புறம் உங்களை கையில் பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு உங்களுக்கான ஆளுமையும் அதிகாரமும் இனிதே மலர காத்திருக்கிறது. சிம்மராசிக்கார குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அஷ்டமச்சனில் அவஸ்தைப்பட்டு அடி வாங்கிட்டே இருந்த சிம்மராசிக்கார பிள்ளைங்க பாதுகாப்பாக உணர்வீங்க. குருவுடைய பார்வை அப்படியே சனியை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணும்போது பாதுகாப்பாக இருக்கும். நிறைய ஞானம் பெருகும். தூக்கத்தில் கூட ஏதாவது தூக்கத்தில் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்போ கூட ஏதாவது படிக்கிறத பற்றியே பிள்ளைங்க யோசிச்சிட்டே இருக்கும். நல்ல படிப்பு ஞானம் பெருகும். இந்த தடவை 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண பிராப்தி கிடைக்கும். திருமண யோகம் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த 12ஆம் இடத்துல குரு வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் இந்த கோர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த பிள்ளை சரியில்லை, இந்த மாப்பிள்ளை சரியில்லைன்னா 35 வயசானாலும் கல்யாணம் நடக்காது. வர்றதை ஏற்றுக்கொண்டாலே குருவின் நடுவரால் மிகச்சரியான பானை பிடிச்ச பாக்கியமான வந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும். அதனால் அழகுக்கு இடம் கொடுக்காமல் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய சிம்மராசிக்காரருக்கு மிகச்சரியான யோகம் நடக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இருக்குது. குவா சத்தம் கேட்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வருமானம் 2 மடங்கு ஆகும். ஏதாவது ஒரு லோனை க்ளோஸ் பண்ணி முடிப்பீங்க. ஏதாவது ஒரு காரை கொடுத்துட்டு ஒரு கார் வாங்கலாம், பைக்கை கொடுத்துட்டு பைக் வாங்கலாம், வீடை கொடுத்துட்டு வீடு வாங்குறது எல்லாம் நடக்கும். நிறைய தெய்வீக வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக நல்லா பிளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுவீங்க. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா ராகுவோட திசைலாம் நடந்துட்டு இருக்கும், குருவோட திசைலாம். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. நிறைய 40 வயசு தாண்டவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாது. 12ஆம் இடத்துல கழிவுகள் போகக்கூடிய இடத்துல பிரச்சனை பண்ணும். அங்கே போய் சனி உட்காந்துருக்காரு. அதனால் அதில் கொஞ்சம் கவனம். நிறையா வெந்நீர் குடிங்க. முடிஞ்சால் விளக்கெண்ணெய் போட்டு உங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்க. இல்லையா அட்லீஸ்ட் தோசைலையா இட்லியாக விளக்கெண்ணெயை போட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட்டே இருக்காது, ஆனால் சாப்பிடுங்க. வயிறையும் க்ளீன் பண்ணும், பரிகாரமாகவும் மாறிடும். நிறைய சிம்மராசிக்காரங்க இந்த வயது ஒத்தவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, இடம் மாற்றம் உண்டு, மனை மாற்றம் உண்டு, வண்டி வாகனம் உண்டு, எல்லாம் நடக்க போகுது.
தொட்டதெல்லாம் வெற்றியாகும். ஆனால் திரும்பவும் சொல்கிற மாதிரி மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டைலமாவாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வேலை நம்ம நினச்சபடி நடக்காது, சனி அதை பண்ணுவார் செவ்வனி, அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காக போதும். இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். 12ஆம் இடமே கடல் சார்ந்த இடம், அங்கே தான் போய் உட்காந்துருக்காரு. குரு உங்களுக்கு 12 வந்து உட்கார போகிறார். திருச்செந்தூர் போயிட்டு வந்த கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு போயிட்டு வந்து ஒரு வருஷத்தில் பாருங்கள், செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கே காத்துட்ருக்கு. அங்கே போய் கடலில் நீராடிட்டு வாங்க. எப்பேற்பட்ட கர்ம வினையாக இருந்தாலும் தீர்த்து போகும். முருகன் உங்களுக்கு தீர்த்து கொடுப்பான். முருகனோட பூஜையில் கலந்துக்கோங்க. முருகன் நாமாவளியை சொல்லுங்கள். முருகா எனும் நாமங்கள் வர அருணகிரிநாதர் 1 2 இல்லை, எல்லாரும் 30 முக்கோடி வந்து உட்காந்துருவாங்க. எப்பேற்பட்டு சிம்மராசிக்காரன் எந்திரிக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு தெய்வ பலம் ஒன்று மட்டும்தான் இந்த வெற்றியை வாங்கி தரப்போகுது. அதுவும் முருகனுடைய அருள் மட்டும்தான் நிற்க போகுது. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகச்சரியான யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் ரொம்ப நல்லா இருக்குது. பொறுப்புகள் வரக்கூடிய நேரம், காரிய வெற்றி வளரக்கூடிய நேரம். கொஞ்சம் காசு பணத்தில் மட்டும் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் அதிக எதிர்பார்ப்பை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது சிம்மத்துக்கு சிகரம் ஏறுவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். வைகாசி மாதம் 16ஆம் தேதி, அதாவது மே மாதம் 30ஆம் தேதி இதுவரைக்கும் சென்னையில் நடந்திராத மிகப்பெரிய யாகமாகிய ஷடாட்சர சப்த சந்தஸ்கதி யாகம் உங்களுக்கு நடைபெற காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா முருகன் கோயிலிருந்தும், அறுபடை முருகன் கோவில், திருப்போரூர், திருத்தணிகை, எல்லா முருகன் கோயிலிருந்தும் வேத பட்டாச்சாரியர்கள் வந்து இந்த யாகத்தை, மகா யாகத்தை நடத்தி கொடுக்க இருக்கிறார்கள். தலைமை ஏற்று நடத்தி கொடுப்பவர் யார் தெரியுமா? சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவில் தலைமை பட்டாச்சாரியர் காளிதாஸ் ஐயாவும், மயிலை சிவம் ஸ்ரீ அசோக் சிவம் அவர்களும் சேர்ந்து, இத்தனை வேத பட்டாச்சாரியர்களோடு சேர்ந்து இந்த யாகம் அப்படின்றது கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நடக்க காத்துட்ருக்கு. அதில் 6 வகையான ஒரு பிரிவாக பிரித்து, முருகன் பறந்து தான் வைகாசி விசாகம் நம்மளுக்கு தெரியும். அன்றைக்கி எதை கேட்டாலும் முருகன் இந்தான்னு கொடுப்பான். அந்த மாதிரியான ஒரு நாளை தேர்வு செய்து உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமான ஒரே தீர்வாக, அது வேலை இல்லையாக இருக்கட்டும், அது வந்து திருமணம் ஆகவில்லை, குழந்தை பிறக்கலை, கல்வியில் தடை, வியாபார விருத்தி இல்லை, எனக்கு யாரோ ஏதோ உருட்டிட்டாங்க மேடம், என்னால் உடல் ரீதியான பிரச்சனைலேருந்து வெளில வர முடியல, பணம் கொடுத்த இடத்துல பணம் வரல, இப்படி எல்லா விதமான 18 விதமான பிரச்சனைகளுக்கும் 18 விதமான அத்தியாயங்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய மகா யாக திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும் நடக்க காத்திருக்கு. சென்னையில் எங்கன்னா, சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஆர்கே கன்வர்ஷன் ஹாலில். என்னைக்கு அப்படின்னா மே மாதம் 30ஆம் தேதி. மறக்காமல் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. மேடம் சென்னையில் இருக்கேன், நாங்களாம் எப்படி வந்து கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்கு தான். இதை கொடுக்கறதோட பெரிய நோக்கமே நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான். வேறு எதுவுமே இல்லை. வேறு எந்த ஒரு உள்நோக்கத்தோடும் எந்த ஒரு பண ரீதியான அமைப்போடும் இல்லாமல் மக்கள் முருகனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்தில் இத்தனை முருகன் அடிமைகளும், முருகன் தொண்டர்களும், முருகனை பூஜிக்கக்கூடிய அத்தனை பட்டாச்சாரர்களும் சேர்ந்து இணைந்து இந்த விழாவை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சென்னை வர முடிஞ்சவங்க தயவு செஞ்சு வந்து கலந்துக்கோங்க. கீழே நான் நம்பர் தரேன், அதில் முன்பதிவு பண்ணிவிட்டு வாங்க. கலந்துக்க முடியாதவர்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு உங்களுடைய நம்பரை மட்டும் கொடுங்க. உங்களுக்கு 9 விதமான செக்டர்கள் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஆன்லைன் மூலமாக உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கான சங்கல்பத்தை செய்து உங்களுக்கான முருகனை உங்கள் வீட்டிற்கு நீங்கள் அழைத்து கொண்டு போகலாம். இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. திரும்ப இந்த மாதிரியான ஒரு மகாயாகம் நடக்கிறது பாசிபிளா அப்படின்னு தெரிஞ்சால் அது அவன் முடிவு பண்ணும். அதனால் இதை தவற விடாதீர்கள். 21 நாளைக்கு மேல் பூஜையில் வைக்கப்பட்ட பஞ்சலோக ராஜ அலங்கார முருகன் சிலை இதில் கொடுக்க இருக்கும். அதை தாண்டி 33 வகையான தனத்தை வரவழைக்கக்கூடிய தன ஆகர்ஷண பொருட்கள் இருக்க போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நானே பெரிய மூலிகை ஆராய்ச்சியாளர் தான். பணத்தை வரவழைக்கக்கூடிய மூலிகையால் எடுக்கப்பட்ட பண ஆகர்ஷண அஞ்சனம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. அது நெத்தியில் வச்சுட்டு போனாலே போதும், பணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். இந்த 3 பொருட்களும் சேர்த்து 10,500 ரூபா மட்டும்தான். நான் எதுவுமே ஓப்பனாக தான் கொடுக்க போகிறேன். முடிஞ்சப்புறம் இதுதான் செலவுன்னு உங்கள்கிட்ட நேரடியாக காட்ட தான் போகிறேன். ஏன்னா திரும்பவும் சொல்கிற மாதிரி பணத்திற்காக இந்த பூஜை நடக்கப்பெறவே இல்லை. உங்களுக்கே தெரியும், மகாயாகம் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் 18 அத்தியாயத்துக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். 9 மணி நேரம் அந்த இடத்தில் யாகம் நடக்க போகுது என்றால் அதற்கான எத்தனை பொருட்களை அதில் போட வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டியும் நான் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கேன், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், இந்த இடத்துல பொழப்புக்காக வந்தேன், இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை விடியாதான் தவிக்கக்கூடிய என்னுடைய அத்துணை அயல்நாட்டு வாழ் தோழர்களுக்கும், சகோதரர்களுக்கும், என்னுடைய சொந்தங்களுக்கும்
இந்த யாகத்தின் மூலமாக கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 48 நாளுக்குள்ள முருகன் நீங்கள் வேண்டியதை கொடுத்தே தீர்வார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய யாகம் கரெக்டாக அந்த குரு பயிற்சிக்கு முதல் நாள் நடக்க போகுது. எப்படியோ குரு பயிற்சி ஆனது எல்லாருக்குமே வாழ்க்கை மாறதான் போகுது. மறக்காமல் யாகத்தில் கலந்துக்கோங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஏதாவது நம்மளாம் சேர்ந்து செஞ்சாதான்ப்பா இந்த பூஜை, கலந்துக்கணும்னு பிரியப்படுற ஆட்களாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான வருகையை முன்பதிவு செய்யுங்க. அதை பொறுத்து தான் நான் மற்ற எல்லா விஷயத்துக்கும் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய பரம்பரைக்கான ஒரு சொத்தாக இந்த 33 வகையான பொருட்களும் அந்த பஞ்சலோக முருகன் சிலையும் இருக்கும் என்பதில் கடுகளவு கூட ஐயம் இல்லை. ஏன்னா அதை உணர்ந்து அதை பார்த்துட்டு தான் இதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மறக்காமல் விழாவில் கலந்துக்கோங்க. நான் உங்களை விழாவில் சந்திக்கிறேன்.